name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்கள் மாறாதவர் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, பரிசுத்தம் உள்ளவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, நல்லவர் ஆண்டவர், நீங்க நல்லவர். நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை நேசிக்கதான நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், துதி, ஆராய்ச்சி, உம்முடைய வார்த்தை எல்லாவற்றும் அப்பா தேவரீர் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நீங்க நேர்த்தியாய் நடத்துங்க ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் வந்தவர்கள் வந்த வண்ணமையால் இல்லாமல் ஆண்டவரே, ஒரு புது கிருபையினாலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, புது வார்த்தையினாலும் நிறைந்தவர்களாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் நிறைந்தவர்களாய் அப்பா தேவரே கடந்து போகத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களிலும் தேவரே நீங்க நிரப்புங்க, நிரப்புங்க ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய நன்றியோட துதிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் ஆண்டவர் உயர்த்தப்படட்டும் அப்பா, உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க வாசம் செய்யுங்க, எங்களோடு கூட நீங்க வாசம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சகல துதியும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவரே எல்லாவற்றும் அப்பா உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீங்க மாத்திரம் உயர்ந்திருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அவரோட சமூகத்தில் நம்ம ஆனந்தமாய் உற்சாகமாய் கையில தட்டி நம்ம ஒரு சில பாடலை பாடுவோம். என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். வார்த்தையில் நினைப்போம், உன் வார்த்தையை தியானிப்போம். வார்த்தையில் நிலை நிற்போம், உன் வார்த்தையை தியானிப்போம். கையில தட்டி உற்சாகமாய். உன் வார்த்தையில் வேலனுண்டு, உன் வார்த்தையில் ஜெயம் உண்டு. உன் வார்த்தையில் நிலை நிற்போம், உன் வார்த்தையை தியானிப்போம். வார்த்தையில் வேலனுண்டு, வார்த்தையில் ஜெயம் உண்டு. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. 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 வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து முடிக்காதிருப்பாரோ. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. 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 பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சணம் தருபவர். பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சணம் தருபவர். பலவானிடத்தில் இருந்து மதுரம் தருபவர். கரங்களை தட்டி உற்சாகமாய். பலவானிடத்தில் இருந்து மதுரம் தருபவர். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ
நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் ஒழுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் ஒழுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், வாசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ,
இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். அப்படி உள்ளத்தின் ஆழ்ந்த ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவர், நீங்க வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒரு பொழுதும் எங்கள் கைவிடுவதே இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே நீங்க விலகுவதில்லை ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வெள்ளம் போல் ஆண்டவர் துன்பங்கள் வந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை கைவிடாமல் அப்பா ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே தூக்கி சுமந்த தெய்வம் ஆண்டவரே. அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாதைகள் எல்லாம் காரிருள் போல காணப்பட்டாலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு தீபமாய் ஆண்டவரே இயேசுப்பா நீங்க வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் காரிருள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோட துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, நீரே எங்கள் வழியும் நீரே எங்கள் சத்தியமும் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்கள் ஜீவனமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோட துதிக்கிறோம் 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 ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், உம்மாலே அன்றி ஆண்டவரே எங்கள் விடுதலை இல்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா உம்மாலே அன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே சுகமாய் தங்க பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை விசாரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் அன்பு ஆண்டவர் வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோட துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், மனிதர்கள் ஒருவேளை எங்களை கைவிடலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா வாக்கு மாறாத தெய்வம் எங்களை கைவிடாமா ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய நன்றியோட துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உடைய நன்றியோட துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோமா ஆண்டவரே. அப்பா பிதாவே ஆண்டவரே, எங்களை கூப்பிடத்தக்கதாக ஆண்டவரே புத்திர சுவகாரத்தை நீங்க தந்ததற்காக நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் மேசப்பா நீங்க தயவாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நினைவு கூறுவதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை தாங்கி ஆண்டவரப்பா நீங்க நடத்திய வர கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழ்த்தில் நன்றி செலுத்துவோமா? நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆண்டவரே கலங்கி நின்ற வேலைகள் எல்லாவற்றும் ஆண்டவரே எங்கள் கண்ணீர்களை துடைத்து ஆண்டவரே எங்களை கரம் பற்றி வழி நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரோட நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா ஆண்டவரே. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இசையா. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி ஆமாண்டவரே, நீரே சத்தியம் நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான்
தேடி வந்தி. எத்தனை பேர் ஆண்டவர் தேடி வந்தார் காலை வேளையில? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தி. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி விட்டீர். கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா நன்றி உமக்கு நன்றி, ஐயா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஐயா நன்றி உமக்கு நன்றி, அப்பா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே.
என்று கூப்பிடுத ஆண்டவரே சப்பா. புத்திர சுவைகாரத்தை நீங்க தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கோ வாழ்ந்திருந்தோம் ஆண்டவர், உளையான சேற்றில் வாழ்ந்திருந்த எங்களை ஆண்டவரே நீ கல்வாரி ரத்தினால் ஆண்டவர் கழுவி எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உள்ளத்தினால் தந்த ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நாங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவரே அற்புதங்களை எங்களுக்காக நீங்க செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நினைப்பதற்காக நன்றி ஆண்டவர். உள்ளத்தினால் சொல்லுவோமா ஆண்டவரே. நாங்கள் எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை நீ விசாரிப்பதற்கும் நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் உடைய தயவினால் அரசு ஆண்டவரே எங்களை காத்து எங்களை படி நடத்துகிறீரே உமக்கு நன்றி என்று உள்ளத்தினால் சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாதையா. ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் உயிருள்ளவருக்கும் ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீங்க செய்த நன்மை நினைத்து ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் நீங்க மாத்திரம் உயர்ந்திருங்க ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கணத்தையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க ராஜா ஆண்டவரே. உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா கணத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். உட்காருவோம். எல்லாருக்கும் ஷலோம். சங்கீதம் 23 1-6 வரைக்கும் யாராவது படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடி படிக்கிற வசனம், அடிக்கடி பார்க்குற வசனம், டிஷர்ட்டில், காஃபி மக்ஸில்,
அப்புறமா வந்து யார் வீட்டுக்காச்சும் நம்ம புதுசாக போனோன்னா, கிரகப்பிரவேசத்துக்கு போனோன்னா கிஃப்டாக கொடுக்குற ஒரு வசனம். அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து போயிடுது இல்லைங்களா? ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் அதை வந்து பொறுமையாக நம்ம வந்து தியானிக்கும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் எவ்வளோ வல்லமை உண்டு என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். இதில் வந்து ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஒன்று மட்டும் நம்ம வந்து முதல் காரியம் வந்து தேவன் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், எங்களுக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். ஸோ நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழும்போது மேய்ப்பன் இல்லாமல் நம்ம வாழலை. அவர் எந்நேரமும் ஒவ்வொரு நேரமும் எங்களை பாதுகாத்து கொண்டு எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டங்கள் வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன நினைப்போம், சரி ஏன் இந்த கஷ்டம், ஆண்டவர் இல்லையா, ரொம்ப போராட்டமாக இருக்கும், பல வருஷ போராட்டமாக இருக்கும், ஏன் அவர் வந்து நம்மளை கைவிட்டுட்டாரா, எங்களை பார்க்கலையா அப்படின்னு நம்ம நினைக்கிற நாட்கள் அநேக உண்டு. ஃபைனான்சஸாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைங்களோட எதிர்காலமாக இருக்கலாம், கல்யாண விஷயமாக இருக்கலாம். நிறைய காலமாக நம்ம வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போது ஆண்டவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்குற நேரங்கள் உண்டு, இதனால் ஏன் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் வந்து நம்மளோட எல்லா நேரத்துலையும் இருக்கிற மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வந்து அடுத்த பாயிண்ட் வந்து அவரோட நாமம் மகத்துவமுள்ள நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்காகவே நாங்கள் அவரை போற்றணும், அவரை துதிக்கணும். மற்ற நாமம் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் அவரோட நாமம் உண்மையான நாமமாக இருக்கிறது. அவர் நாமம் சொல்லும் போது என்ன ஆகுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த நாமம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு தடவையும் உச்சரிக்கும் போது, அவர் நாமத்தை சொல்லி நம்ம காரியங்கள் நம்ம செய்யும்போது நம்மளோட வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வந்து அவர் நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார், நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி கொண்டே வரார். நம்ம இவ்வளோ நாட்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கோம், இவ்வளோ கோவிட், வரதா புயல் என்னெல்லாம் பார்த்துட்டோம், சுனாமி பார்த்துட்டோம். 2004 நான் பார்த்தது சொல்கிறேன். சுனாமி பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்டு குடும்பமாக அவரை ஆராதிக்க, அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கார், கிருபை கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்ம வீணாக போக விடக்கூடாது. அதை நம்ம நினைத்து இன்னும் அவர்கிட்ட சேர நம்ம தகுதிப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது அறிவிப்புகள். நம்மளுக்கு வாரந்தோறும் சபையில் வைத்து விடுதலையின் கூட்டம் 7 to 8 மணி மாலை நடைபெறுறது. புதன் அன்று நம்மளுக்கு வேதாகம் பயிற்சி நடைபெறும். ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்வீர் என்று நாங்கள் வேண்டுகொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 29th ஏப்ரல் 29ஆம் ஏப்ரல் மாதத்தில் நம்மளுக்கு வந்து விபிஎஸ் தொடங்க போகுது. ஜாலியாக பசங்களுக்கு விபிஎஸ் எல்லாம் சோகமாக இருக்காங்க இல்லையா? வேண்டாமா, விபிஎஸ் கேன்சல் பண்ணி வேணுமா? ஓகே, எல்லோரும் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லணும். என்ன சொல்ல போகிறீங்க? வெரி குட். ஓகே, ரிஹானா வந்து ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இல்லையா? 4 பேர், 2 members. ஓகே ஃபைன், எழுதிக்கோங்கப்பா யாராச்சும் 2 members ரிஹானான்னு. சரி, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கசின்ஸ் ஊர்லேருந்து வருவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க விபிஎஸ்க்கு. ஸோ 29ஆம் தேதியிலேருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் 9 மணிலேருந்து 12 மணி அளவில் நடைபெறும். டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. தயவு செய்து இந்த ஊழியத்துக்காக உங்களோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, அதை நடத்தணும் இல்லைங்களா? பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தணும். அன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட் டே இல்லை செகண்ட் டே நாங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட பேர்களை வந்து சிஸ்டர் ஜெயா, அவங்க ஜெயாவும் பிரதர் ஆனந்த் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் பேர்களை கொடுத்துடலாம்.
நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை கேஷாக கொடுத்துட்றீங்கன்னா கூட நீங்கள் கேஷாக கொடுத்துலாம். நீங்கள் இந்த ஊழியத்தை உங்களோட கரத்தினால் அப்புறமா பலத்தினாலையும் நீங்கள் வந்து தாங்குவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு சனி அன்று நம்மளுக்கு பராமரிப்பு குழு நடைபெறும். சிஸ்டர் ஷீபா அண்ட் பிரதர் பீட்டர் அவங்களோட ஆல்ஃபா ஸ்டடி சென்டரில் வைத்து காலை 10:30 மணி அளவில் அது நடைபெறும். இன்னொரு ரிமைண்டர், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கபடினால மீட்கப்பட்ட மரகதம் நம்ம சபையில் இருக்கிற 13 to 19 வயதில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்காக இது நடைபெறுது. 4லிருந்து 6 மணி அளவில் மாலை நடைபெறும். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அனுப்பி விடுவீராக. எனி நியூ கம்மர்ஸ், புதிதாக நாங்கள் இது முதல் முறையாக இந்த சபைக்கு வரோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எழும்பி நின்னீங்கன்னா உங்களுக்காக பாஸ்டர் ஜபிப்பார். ஓகே, யாரும் இல்லை, சரி. அடுத்தது நம்ம பர்த்டேஸ். 22ஆம் தேதி சிஸ்டர் பத்மா அவங்களோட பிறந்த நாள். 23ஆம் தேதி சிஸ்டர் எமிமா அண்ட் 24ஆம் தேதி சிஸ்டர் அபிகேல். சிஸ்டர் பத்மா அண்ட் அபிகேல் சிஸ்டரை நாங்கள் மார்னிங் சர்வீஸில் விஷ் பண்ணிட்டோம். சிஸ்டர் எமிமா இல்லை அப்போது. நீங்கள் ஓகே, வெரி குட். ஸோ அவங்கள விஷ் பண்ணிடலாம் நம்ம. ஆன் த கவுண்ட் ஆஃப் 1 2 3 1 2 3 ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. அடுத்தது வெட்டிங் ஆனிவர்சரி. இன்றைக்கு பிரதர் ஆப்ரகாம் அண்ட் சிஸ்டர் சாந்தி, இவங்க வந்து ஷீபாவோட தகப்பனார் அண்ட் தாயார், அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அவங்கள நம்ம விஷ் பண்ணிடலாம். 1 2 3 ஹாப்பி ஆனிவர்சரி, காட் பிளஸ் யூ. காணிக்கையின் பாடல். ஓகே, பர்த்டேஸ் ஏதாவது யாருக்காச்சும் இந்த வாரத்தில் பர்த்டேஸ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இருக்கீங்களா யாராச்சும்? ஓகே, ஃபைன். காணிக்கையின் பாடல். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீ விண்ணில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே.
தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே அருமணி நீவினில் சிறந்ததே நமக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே அவர்தான் கிருபை அவரே கிருபை என் இயேசு எந்தன் கிருபையானாரே அவர்தான் கிருபை அவரே கிருபை நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. வார்த்தைக்காகவும் அப்புறமா பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரிஸ்க்காகவும் பிரதர் சம்பத் வந்து முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி காணிக்க எல்லாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த கால வேளையில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஆண்டவரை யாருக்கும் இல்லாத சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பல கோடி ஜனங்கள் இருந்தாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டு அப்பா உடைய சமூகத்தை தேடும்படி கிருபை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா பிறந்த நாளை கொண்டாடுகிற மற்றும் ஆண்டவரே அப்பா திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் அவர்கள் தாங்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உடைய கரம் அவர்கள் தாங்கி ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் முடியாது ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே ஊழியக்காரன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே பேசுகிறவரா நீரெல்லாம் உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியினவரே என்பது போல பரிசுத்த ஆவியினர் நீர் இடப்பட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வந்த வண்ணமாய் போகாதபடி ஒவ்வொருவரும் ஆண்டவர் உணர்வுள்ள ஆவியை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் போக கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே போதகரை நீர் மறைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினர் நீர் இடபெறுவீராக. எல்லா தீமைக்கும் எல்லாவித அசுத்தமான கிரிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தால் அர்ப்பணிக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 Jesus. Setting மாறின மாதிரி இருக்கு. Check. Hallelujah. Hallelujah. Jesus. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Amen. Jesus. Hallelujah. Hallelujah. Jesus. D kuduma. D. Amen. Hallelujah. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. There is no one, there is no one else like
There is no one else like you. Yes, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Amen. Hallelujah. கடந்த வாரத்தில் ஆவிகளை பகுத்தறியும் வரங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஒருவேளை நீங்கள் போன வாரத்தில் வரலைன்னா பரவாயில்ல, நீங்கள் சர்ச்சுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டால் கடந்த வாரத்தினுடைய செய்தியை யூடியூப் வாயிலாக அதில் நாங்கள் சில காலங்களாய் நாங்கள் போட்டு வருகிறோம். ஆகவே நீங்கள் பிரயோஜனப்படலாம். ஓகே, ஸோ இதை அடுத்து தான் பைபிள் ஸ்டடியும் இந்த சப்ஜெக்ட்லேயே தான் போகுது. நீங்கள் ஒரு வேளை வீடுகள் இருந்தால் நாளை 7 மணி புதன்கிழமை, ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலையும் காணாத உலகம் அல்லது கண்ணுக்கு தெரியாத உலகம், கண்ணுக்கு தெரியாத யுத்தம், இவளை குறித்து தியானித்து வருகிறோம். நீங்கள் உண்மையாகவே உங்கள் ஆவிக்குறியில் வளர்ச்சி அடைவதற்கும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் விடுதலையுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் அது மிக பிரயோஜனமாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் you're welcome to join us for the Bible study. அதனுடைய தொடர்ச்சியாகவே சில காரியங்களை இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். பிசாசானவன் அவன் இல்லாதது போல ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைக்கிறான். He wants to pretend like as though he does not exist. Amen. Hallelujah. அறியாமையில நம்ம வாழணும்னு அவனுடைய எண்ணம். அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளாமலே வாழ வேண்டும் என்பது அவனுடைய தந்திரம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசமானது கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால வரும். ஆமென். அதனால்தான் நீங்க வரும், வார்த்தையை கேளும், விசுவாசம் உங்களுக்குள் வரும். ஜெபத்தினால கூட வராதுங்க விசுவாசம், வார்த்தையை கேட்கிறதுனால தான் வரும். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். ஆமென். வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வரும். அப்பொழுது வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இப்படிதான் வெளிப்படுத்துற விசேஷம் ஃபுல்லா இருக்குது. யாரு ஜெயம் கொள்ளுகிறார்களோ, யாரு மேற்கொள்ளுகிறார்களோ அவர்கள் சுதந்திரிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளணும், மேற்கொள்ளணும். பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியும்படி திராணி உள்ளவர்களாக இருக்கும்படியாக எபேசியர்ல வாசிக்கிறோம், சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கும் இரத்தத்துக்குமானது அல்ல, வானமண்டல பொல்லாத ஆவிகளும் துரைத்தனங்களும் நமக்கு எதிரடையாய் செயல்படுகிற அவனுடைய திட்டங்களுக்கும் அவனுடைய ஞானத்திற்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் அவனுடைய உடன் ஆட்களுக்கும் விரோதமானதாக இருக்கிறது. இந்த யுத்தமானது கண்ணுக்கு தெரிந்த யுத்தம் அல்ல, கண்ணுக்கு தெரியாத யுத்தம். ஏன்? நீங்கள் ஆராதிக்கிற தேவனே உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Amen. Hallelujah. பிசாசு இப்பெல்லாம் கொம்பு வச்சுக்கிட்டு நாக்க வெளியில விட்டுக்கிட்டு அப்படிலாம் வரதில்லைங்க. இப்பெல்லாம் ரொம்ப அழகா வரான் பிசாசு. ஆமென். ரொம்ப விசேஷமா வர. இந்த பிசாசை ஜெயிக்கணும்னா சில ஆயுதங்களை பயன்படுத்தணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நீங்க ஆமேன் சொல்லும் பொழுது இது ஒரு நீதிமன்ற வார்த்தை, அப்படியே ஆவதாக. ஆமேன். வேதாகமும் ஏதோ தேவனை குறித்ததான ஒரு சரித்திர புஸ்தகம் அல்ல. வேதாகமும் நியாய பிரமாணம், சட்ட திட்டங்களை உடைய ஒரு புஸ்தகம். ஆமென்.
ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தில் உள்ள நீதிமன்றத்தில் போய் நீங்க வழக்காடணும்னு சொன்னா நீங்க ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் எப்படி வழக்காட வேண்டும் என்கிறதான அந்த மொழியையும் பாஷையையும் அறிந்தவர்களாக இருந்தால்தான் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்காடவே முடியும். நம்ம வீட்டில் வாய் அடிக்கும் பொழுது சொல்லுவாங்க, நல்லா பேசுறான்டா, நல்லா பேசுறான், வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. முளைச்சு 2 இலை உடல என்ன பேச்சு பேசுதுன்னு கண்ணத்தை கிள்ளி நறுக்குன்னு பல்லுன்னு ஒன்று வைப்போம். ஆமென். ஏன்னா அந்த புள்ள பேசுற மொழியும் பாஷையும் உங்களால பேச முடியல, அது உங்களை அட்டாக் பண்ணுது, நீங்க உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறது. அது கேட்கிற கேள்விக்கு உங்களிடத்துல பதில் கிடையாது. பிசாசு உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் கிடையாது. அப்ப வானத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தில் உள்ள நீதிமன்றத்தில் எப்படி நீங்கள் வழக்காட வேண்டியது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே வழக்காடும் பாஷையும் அங்கே வழக்காடும் மொழியும் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டும். நீதிபதி யார், வழக்கறிஞர் யார், பிரதான ஆசாரியன் யார், பிரதான மேய்ப்பனும் மத்தியஸ்தரும் யார், நமக்காக வழக்காடுகிறவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் சொன்னா அப்படியே ஆகட்டும். இது கூட கோர்ட் லாங்குவேஜ் தான், நீதிமன்றத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. இது எல்லாமே சட்ட திட்டங்கள் தான், நியாயப்பிரமாணங்கள் தான். எப்படி மேல கேஸை ஜெயிக்கணும்னு தெரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல வக்கீல நீங்க இதுக்கு நீங்க ஹையர் பண்ணணும். ஆமென். உங்களுக்கு ஏற்கனவே இலவசமா ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு உங்களுக்காக வழக்காடுகிறதற்காக. ஆமென், glory to God. பிசாசு யாருன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அசுத்த கிரியைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அசுத்த ஆவிகள் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இயேசு பிரதானமா செய்த ஊழியமே அசுத்த ஆவிகளை விரட்டினது தாங்க. அப்போஸ்தலர் காலத்திலும் சரி, இயேசுனுடைய காலத்திலும் சரி, அவங்க அதிகமா ஓட்டினது பிசாசை தாங்க. பிசாச ஓட்டினாங்க, வியாதி சுகமானது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 18 ஆண்டுகளாக கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீக்குள் இருந்த அசுத்த ஆவியை இயேசு விரட்டின பொழுது அவள் நிமிர்ந்து எழுந்து நின்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சமாரியாவில் பிலிப்பு பிசாசுகளை ஓட்டின பொழுது பிசாசுகள் பெருத்த சத்தமிட்டு கதறி ஓடினதாம். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் வந்தது. சந்தோஷம் ஏன் இல்லை அப்படின்னா, சமாதானம் ஏன் இல்லைன்னா, பிசாசு நம்ம வாழ்க்கையில சில இடையால சில ஏரியால வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கிறிஸ்தவனுக்கு பிசாசு பிடிக்குமா? நமக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான கேள்வி. ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பிசாசினுடைய பிடிக்கப்பட்டவனாய் அலக்களிக்கப்பட்டவனாக தேவ சமூகத்துக்கு வருகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், கர்த்தரை அறிகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு சில கிரியைகள், பிசாசின் கிரியைகள், அசுத்த ஆவியின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இல்ல பிரதர், நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னைக்கே அப்படியே ஞானஸ்நானம் எடுத்த அடுத்த நாள் பரிசுத்தவான் ஆகி எந்த இச்சையும் எனக்குள்ள இல்லை, எந்த பாவமும் இல்லை, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் பாவம் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? இயேசு சொன்னது போல சொல்ல முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெய்யாகவே, நானே வாசிக்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும்
கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். பிசாசு எப்படி வருவானா, நீ வாசல்ல உட்கார்ந்து காவல் காத்துட்டு இருக்கும்போது வாசல் வழியா பிசாசு வர மாட்டான். பிசாசு எப்படி வருவான்? வேறே வழியாக ஏறி வருவான். பிசாசுக்கு எப்படி ஏறி உங்களுக்குள்ள வரணும்னு தெரியுங்க. அவன் எப்பவுமே வாசல் வழியா வருவான்னு சொல்லி நீ வாசக்காலில் நின்று ஒரு ஜபம் பண்ணி அப்படியே பிசாச ஓட ஓட விரட்டிலாம் நீ நினைக்கிற. அவன் வந்ததே பின் வாசல்ல, உனக்கு தெரியல. பிசாசு எப்பவுமே பின் வாசல்ல தான் வருவான். உனக்கு அறியாமல் தான், உனக்கு தெரியாம தான் வருவான். அதுக்கு பேர் தான் அவனுக்கு பிசாசு. பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, பிசாசு உன்னை புடமிடுவதற்கு என்னிடத்தில் அனுமதி கேட்கிறான். நானோ வென்றால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் பிதாவை வேண்டுகிறேன். யாரு சொல்றா இத? இயேசு சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. பிசாச ஓட்டுவேன்னு சொல்ல ஆண்டவர். அப்போ அவன் உன்கிட்ட வருவான், உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படியாக நான் தேவனை வேண்டுகிறேன். ரொம்ப முக்கியமானது. ஆமென். நம்ம நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவர் அறிந்தவன், நான் கோயிலுக்கு போறேன், நான் ஆராதனை பண்றேன், பிசாசு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நினைக்கிறோம். அவ்வளவு சாதாரணமானவ இல்லைங்க. உங்க எனிமி, உங்க சத்துரு, இந்த கண்ணுக்கு தெரியாதவன் நீங்க நினைக்கிறத விட பெரிய ஆளு அவன். நீங்க நினைக்கிறத விட பலசாலி அவன். எப்ப எப்படி உள்ள பூர்வானே உங்களுக்கு தெரியாது. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் இஸ்ரவேலர்களை எண்ணும்படியாக தாவீதை ஏவி விட்டானாம். ஆமென். பிசாசு என்ன பண்ணுவான்? உன் யோசனையில வேலை செய்வான், உனக்கு தெரியாது. தேவன் சொன்ன வார்த்தைக்கு எதிரடையாகவும் எதிர்ப்பாகவும் தாவீதுடைய சிந்தனைக்குள்ள பிசாசு ஆளுகை செய்கிறான். ஆமென். இப்பயே தாவீது எதை விலை பேசிட்டாரு? தன்னுடைய யோசனையை விலை பேசிட்டாரு, தன்னுடைய மனதை விலை பேசிட்டாரு. யாருகிட்ட விலை பேசிட்டாரு? பிசாசு சொல்றதை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. செஞ்சானா செய்யலையா? செஞ்சான். எவ்வளவு நாள் ஆண்டவரை விசாரிக்கிறவன், ஆண்டவர் சொல்றதை அப்படியே செய்யறவன், இன்னைக்கு என்ன பண்ணாங்க? பிசாசு வந்து தந்திரமா ஏவி விட்டான். தாவீதுக்கு அது தெரியல. பிசாசு வந்து ரொம்ப தந்திரமா செயல்படுறான்னு வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு தந்திரமா செயல்படுறானா, உன்னை எப்படி காலி பண்ணணும் பிசாசு தெரியும். என்ன எப்படி காலி பண்றானோ அந்த மாதிரி உன்னை காலி பண்ண மாட்டான். உன்னை எப்படி காலி பண்ணமோ அது மாதிரி என்ன காலி பண்ண மாட்டான். உன்னை எங்க தட்டினா நீ விழுவேன்னு அவனுக்கு தெரியும். பிசாசு வந்து பொதுவா நான் சொல்ற மாதிரி இப்படிதான் வருவான், வாசல் வழியா வருவான், பின்கது வருவான் அப்படிலாம் இல்லைங்க. பிசாசு உனக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்ட், உனக்காகவே தைக்கப்பட்ட, உனக்காகவே சித்தரிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நீ எங்க விழுவேன்னு அவனுக்கு தெரியும். இயேசு சீஷர்களை பார்த்து, தம்மை பின்பற்றியவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தகப்பனையும் அவன் தாயையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய கணவனையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய வீட்டாரை அவன் வெறுத்து தன் ஜீவனையும் அவன் வெறுத்து என்னை பின்பற்றி வராவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. இதெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது நான் நினைப்பேன், என்னடா ரொம்ப கொடூரமானவரா இருக்கிற நம்ம ஆண்டவர். தகப்பன் தாயை தூக்கி அப்படியே போட்டுட்டு, எல்லாத்தையும் மனைவிய தூக்கி உதறிட்டு, பிள்ளைகளை தூக்கி உதறிவிட்டு, சகோதரன் சகோதரியை உதறிவிட்டு வெறுத்து விட்டு போக வேண்டும் என்று இயேசு இப்படி ஒரு போதனையை தருகிறாரே. அவர் அன்புள்ள தெய்வம் அல்லவா?
இப்படி தேவன் சொல்லுவது நலமாயிருக்குமோ அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். இந்த வார்த்தையை இயேசு சொல்லும் பொழுது யூதர்களுக்கு இதை சொல்லுகிறார். யூதர்களுடைய அந்த காலகட்டத்திலே, அந்த கலாச்சாரத்தில் உள்ளவர்களுக்கு, அவர்கள் தான் இந்த வார்த்தையை முதலாவது பெற்றுக்கொண்ட ஆடியன்ஸ். இயேசு என்ன சொல்ல வந்தாரு தெரியுமாங்க? இயேசு சொல்றாரு, எப்பா சில தெரிந்த பிசாசுங்க உன் தகப்பன் வழியாக, உன் தாயின் வழியாக, உன் பெற்றோர்களுடைய வழியாக, உன் பெற்றோர்களுடைய பெற்றோர்கள், பூட்டன் பாட்டன் பாட்டி இவர்கள் வழியாக, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி மாமா மச்சன் இவங்குள்ள இருக்கிற சில அசுத்த கிரியைகள் இவர்கள் வழியாக வருகிறது. இதை நீயும் உள்ள வாங்கிட்டு இருக்கிற. இயேசு சொல்றாரு, அவங்க வழியா வந்துச்சு பாரு சில அசுத்த கிரியைகள், இத நீ வெறுக்கணும்னு சொன்னாரு. நம்பால என்ன பண்ணா, தகப்பன் தாயே வெறுக்க சொன்னாருன்னு சொல்லி, மனைவியையும் வெறுக்க சொன்னாருன்னு சொல்லி, கணவனையும் வெறுக்க சொன்னாருன்னு சொல்லி, சகோதரனையும் வெறுக்க சொன்னாருன்னு சொல்லி, சகோதரனையும் தூக்கி வெளியில போட்டான், அம்மாவையும் தூக்கி வெளியில போட்டான், அப்பாவையும் தூக்கி வெளியில போட்டான். ஆனா அவர் வெளியில போட சொன்னது உனக்குள்ள வருது, ஜென்ம வழியா வருது பாரு, தெரிஞ்ச பிசாசு. பிசாசுல தெரிஞ்ச பிசாசு இருக்கு, தெரியாத பிசாசு இருக்கு. ஆங்கிலத்தை சொல்வார்கள் ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ், தெரிந்த அசுத்த ஆவி. ஃபேமிலில இருந்து தான் வருது, ரூட் வேர்ட்ல இருந்து தான் ஃபெமிலியர். ரொம்ப ஃபெமிலியர் பர்சனாலிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்படின்னா ரொம்ப அறிமுகமானவர். சில பிசாசு நமக்குள்ள இருக்கிறது அறிமுகமான பிசாசு, ஃபெமிலியர் ஸ்பிரிட். இந்த பிசாச நீ பிரேக் பண்ணாதான் நீ என்ன ஃபாலோ பண்ண முடியும். உன்னுடைய ஒப்பந்தமும் உன்னுடைய கூட்டணியையும் இந்த அசுத்த ஆவிகளோட நீ வைத்திருக்கிறபடினாலே இந்த அசுத்த கிரியைகள் உன் வாழ்க்கையில இவைகள் ரத்து செய்யப்படவில்லை என்று சொன்னால் நீ என்னை சீஷனாக இருக்க முடியாது, நீ என்னை பின்பற்றி வர முடியாது, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. இதெல்லாம் நான் கூப்பிடலங்க, தானா சேர்ந்த பிசாசு. ஆமென், அல்லேலூயா. சில பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இருக்கும். விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாக்கு அது இருந்திருக்கும். சில வம்சங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. என் தாத்தாவை எனக்கு தெரியாது, என் தாத்தாவே எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். எங்க தாத்தா என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? எங்க தாத்தாவுடைய அப்பா என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? உங்க தாத்தாவுடைய தாத்தா என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதுதான் அறிந்த பிசாசு, அறிந்த அசுத்த ஆவிகள். இது குடும்ப வழியா, ரத்த வழியா, ஜெனரேஷன்ஸாக சந்ததிகளுக்குள்ள வர சாபங்கள், சில அசுத்த கிரியைகள். இதிலிருந்து நீ டெலிவர் ஆனோன்னு சொன்னார் இயேசு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தான் பின்வாசல்ல வந்தவன். நல்லவன் முன்வாசல்ல தான் வருவான், கெட்டவன் பின்வாசல்ல தான் வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். நல்லா தான் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அசுத்த ஆவிகளை கட்டளையிடும் பொழுது ஜனங்கள்லாம் ஆச்சரியமா சொன்னாங்களாம், இது என்ன புது உபதேசம். அசுத்த ஆவியை ஓட்டணும்னா உபதேசம் அவசியம், சபைக்குள்ள உபதேசம் அவசியம். Only the word will set you free. வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். நீ வார்த்தையை கேட்க கூடாத அளவுக்கு பிசாசு உன்னை மந்தமாக்கி வச்சிருக்கிறானா, அவன் கிரியைகள் உன்னில் ஆளுகை செய்கிறது. நீ பிசாசுக்கு, பிசாசின் ஆவிகளுக்கு நீ உட்பட்டவனும் கீழ்ப்படுகிறவனுமா இருக்கிறாய். உன்னையும் உன் சரீரத்தையும் உன் கண்ணையும் உன் கரங்களையும் உன் சரீரத்தின் உறுப்புகளையும் உன் அவயங்களையும் அவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறாய். சில ஆவி சில உறுப்புல உட்கார்ந்துகிட்டு இருக்கும். ஆமென். எல்லா உறுப்புலையும் உட்கார்ந்திருக்காது, ஒரு சில உறுப்புல இருக்கும். ஆமென்,
ஹalleluya. ஆச்சரியப்பட்டு இது என்ன புதிய உபதேசம், ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், ஆவிகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஆவிகள் கீழ்ப்படியணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற அசுத்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே உன் சரீரத்தை விட்டு இந்த நாளிலே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அந்த சத்தம் உன் வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது கர்த்தர் உன் சரீரத்தில் இருக்கிற அசுத்த கிரியைகளையும் பொல்லாத துரைத்தனத்தின் ஆவிகளையும் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். பெசலேல் ஆவியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். எசபேலின் ஆவியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். அமலேக்கிய ஆவியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். வேசியின் ஆவியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். இச்சை ஆவியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பிசாசு ஒரு தடவை துரத்துனா போய் திரும்ப என் வீட்டிற்கு போவோம் என்று சொல்லி வந்து ஜோடிக்கப்பட்டவனாய் முன் இருந்ததை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக உள்ள வந்தான். ஆமென், ஹalleluya. அதுவும் உள்ள வரும்பொழுது பாருங்க, பரிபூர்ணமா பிசாசு வருது. 7 பிசாசு கூட பரிபூர்ணமா வராங்க. 7 மடங்கு அதிகமா வரானா. எங்க போவோம் சொல்றானா? திரும்பி நம்முடைய வீட்டுக்கு போவோம். அப்போ உன் சரீரம் என்னவா இருக்குது? பிசாசு தங்கும் தேவன் தங்கும் வாசஸ்தலம் மாத்திரம் இல்ல, பிசாசும் எங்க தான் தங்குறான்? உன் உடம்புல தான் தங்குறான். அதனாலதான் ஆண்டவர் பிசாசு எங்கெல்லாம் ஓட்டினாங்களோ, பிலிப்பியர் 8ஆம் அதிகாரத்தில் பிசாசு ஓட்டும் பொழுது, பிலிப்பு ஓட்டும் பொழுது பிசாசுகள் கதறி ஓடின. அப்பொழுது முடவர்கள், செவிடர்கள், முடவமானவர்கள் எழுந்து நடந்தார்கள், சுகமானார்கள். 18 ஆண்டுகளாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கூனியாக இருந்தார். கர்த்தர் அவளுக்குள் இருந்த அசுத்த ஆவியை விரட்டின பொழுது அவளுக்குள் இருக்கிற வியாதி நீங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி கூட சில நேரங்கள்ல அசுத்த ஆவிகள். ஆமென். அசுத்த ஆவி உன்னை விட்டு வெளில போச்சுன்னா அந்த வியாதி இயேசுவின் நாமத்தினால உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததிகளில் இருந்து பிசாசை கர்த்தர் விரட்டி அடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் தாத்தா மேல இருந்த அந்த சாபம் உனக்குள்ள வரக்கூடாதபடி கர்த்தர் இன்று உன்னை விடுவிப்பார். உன் சந்ததி விடுவிக்கப்படும். சாபத்தில் நின்றும், தீய பழக்கங்களில் இருந்தும், அசுத்தங்களில் இருந்தும், வேசித்தனத்திலும் சிக்கிக் கொண்டிருக்கிற, இச்சையிலே சிக்கிக் கொண்டிருக்கிற பிசாசை கர்த்தர் விடுவிக்கிறார். நீ கட் பண்ணினா உன் ஃபேமிலியே கட் ஆயிடும். ஆமென். நீ ஓபன் பண்ணி ஊட்டினா ஃபேமிலிக்குள்ள ஃபுல்லா சுத்தம். ஹalleluya, ஹalleluya. பிதாக்கள் திராட்சையை தின்பார்கள், பிள்ளைகள் பற்கள் கூசும். ஆமென். நீங்க நினைக்காதீங்க நம்ம ஏதாவது பண்ணிட்டு போறோம், நம்ம பிள்ளைகளை ஒண்ணும் பண்ண இல்லைங்க. நம்ம பிள்ளைங்களை பண்றது, நம்மள பண்றது எல்லாம் என் மேல பண்ணது, என் கீழே பண்றது, என் கீழே இருக்கிறத பாதிக்கும். Cancel every disease in your body in the name of Jesus. Hallelujah, hallelujah. Praise the Lord. மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவ ராஜ்யங்க. ஆமென். பிசாசு ஓடுனா தேவ ஆவி உனக்குள்ள வரும். தேவ ஆவி உனக்குள்ள வந்தா பிசாசின் ராஜ்யம் போய் தேவ ராஜ்யம் உன்னை ரீப்ளேஸ் பண்ணும். ஆமென். நீ பிசாசுக்கு கூட்டி சோறு போட்டுறீனா அவன் சாப்பிட்டு அவன் ராஜ்யத்தை நடத்துவான். உன் சிங்காசனத்துல உன் இருதயத்துல அவன் உட்கார்ந்து இருப்பான். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருந்தும் உங்கள் இருதயத்தில் என் உபதேசத்திற்கு இடம் கொடுக்காதபடியினாலே சபிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். ரபா ஷேகே தூரியாந்து ரபஹதலபா ரிகதலப துரியாந்து ரபஹதுலியாத்தரபா. நீங்கள் ஆபிரகாம் சந்ததியாக இருந்தும் உள்ளத்துல இடம் கொடுக்கலையா? உன் நாவினாலே என்னை ஆராதிக்கிறாய், உன் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஆராதனை பாட்டு, மற்ற நாள்லாம் சினிமா பாட்டு. நீ யாரு கூட இருக்கிறியோ அவங்கள போலயே இருப்ப. நீ பிசாசோட வாசம் பண்ணினா பிசாசு மாதிரி தான் இருப்ப. நீ இயேசுவோட இருந்தீனா இயேசுவை போல இருப்ப. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லுகிறார்கள்.
அவனுடைய முகம் தேவ தூதனை போல பிரகாசமாக இருந்ததாம். ஆமென். ஓ ஷகதுரியாம் துரலபா. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறான். அவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி ஜனங்கள் மூடிக்கொண்டார்களாம். பாளையத்திற்கு விலகி நின்றார்கள். தேவ மகிமை அவன் முகத்தில் பிரகாசித்தது. தேவ பிள்ளை அடிச்சு கொன்னா கூட மூஞ்சில தேவ தூதர் போல பிரகாசமா இருக்கும். வானம் திறக்கும், பரிமாணங்கள் திறக்கும். இயேசுவை நீங்கள் காண்பீர்கள். நீ இயேசுவை பாப்ப. கல்லு உன் மேல அடிச்சாலும் வாயை உடைச்சாலும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எங்க பரலோகமே திறக்குதுங்க. இயேசு எழுந்து நிற்கிறார். ஒரு ஆமென் சொல்ல. நீ உபத்திரப்படும் பொழுது, நீ நெருக்கப்படும் பொழுது, நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, நீ பரலோகம் திறக்கும். இயேசு பிதாவின் வலது வாசத்திலே எழுந்து நின்று உன்னை பார்த்து, வா மகனே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, மகிமைக்குள்ள பிரவேசி. பேதுரு இயேசு காட்டி கொடுக்கப்படுதான் என்று ராத்திரியில ஜனக்கூட்டத்தோட வெளியில உட்கார்ந்து இருக்கிறான். அங்க இருக்கிற ஒரு இவர் அவரை பார்த்து சொல்லுகிறான், நீ இயேசுவோடு இருக்கிறவர் தானே? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அவன் சொல்லுகிறான், மறுதலிக்கிறான், நான் இயேசுவோட இல்லை. காட்டி கொடுக்குறாங்க. இயேசு கூட இருந்தவன் இயேசுவை போலதான் இயேசுவின் நாமத்தினால ரகதுரி ஆந்துரபா. ரெண்டாவது தடவை கேட்கிறாங்க, நீ இயேசு கூட இருந்தவன், அவனை பார்த்திருக்கிறேனே, இயேசுவோட நான் இல்லைன்றான். மூணாவது தடவை நினைக்கிறேன், நீ இயேசுவோட இருந்தவன் தானே? 3 முறை மறுதலிச்சாரா பேதுரு? அப்போ பேதுரு பிசாசு ஆயிட்டான். பாத்தீங்களா? சபிக்கவும் தீய வார்த்தைகளை சொல்லவும் ஆரம்பிச்ச உடனே பேதுரு விட்டாங்களாம். இவன் இயேசு கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு நேரம்? 30 நொடிக்கு முன்னாடி இயேசுவோட இருக்கிறவன் 30 நொடி முன்னாடி வாயில பிசாசு உள்ள ஏறின உடனே பேதுரு பிசாசா மாறிட்டான். நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான். பேதுரு, என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் எருசலேமுக்கு போய் சாக வேண்டாம். அடுத்த 30 செகண்ட்ல பிசாசு ஆயிட்டாங்க பேதுரு. நீங்க நினைக்கிறீங்களா தேவ பிள்ளை நீங்க என்ன பிசாசை ஜெயிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமே. மனிதன் பாதி, பிசாசு பாதி, மிருகம் பாதி, மீதி போக இயேசு கால் பாதி, இயேசு கால் பாதி. உள்ள விட்டு விளையாடுறாங்க பிசாசு. அவன் சொல்றான், பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், துண்டகானன் துணியக்கானன் ஓட விட்டாங்க. நீங்க சும்மா சாதாரணமாலாம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிலாம் பிசாசு அடிச்சு உடைக்க முடியாது. வம்சத்தில் வருகிற பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாது. உன் ஜெபமும் உன் தேவ வார்த்தையின் தியானமும் உன் ஆராதனையும் இக்காலத்தினுடைய பாடுகளுக்கும் சாத்தானுடைய கிரியைகளுக்கும் ஒத்ததாய் தக்கதாய் அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ள தக்கதாக திராணி உள்ளவராய் நீ இருக்கும்படியாய் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். நீ வார்த்தை எடுத்து அவனை அடிக்க முடியல, பட்டயம் இல்லை. சில ஆயுதங்கள் உன்னை தாக்கும், தற்காப்பு ஆயுதங்கள். சில ஆயுதங்கள் தாக்கும் ஆயுதங்கள். தாக்கும் ஆயுதங்களும் இல்லை நம்ம கையில. தற்காப்பு ஆயுதம் கிடையாது. பிசாசு பூந்து விளையாடிட்டு இருக்கிறான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது மலை மேல் உள்ள வெளிச்சமாய் இருப்பாய், மலை மேல் உள்ள பட்டணமாய் இருப்பாய். அவர்கள் உன் பிதா செய்கிற நற்கிரிகளை கண்டு பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். உன் வாழ்க்கை அப்படி இருக்கா? இல்ல இன்னும் தோல்வியில உட்கார்ந்துட்டு இருக்கியா? சமாதானம் உட்கார்ந்துட்டு இருக்கியா? வியாதியில உட்கார்ந்துட்டு இருக்கியா? பொருளாதார நெருக்கடியில உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நல்ல 1 மணி நேரம் டெய்லி அந்நிய பாஷை பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
நல்ல அந்நிய பாஷை பேசுறவங்க நல்ல ஒரு 30 நொடி ரிகாதா ராபா ஷெகதுரியாந்து ராபா ஷகதுரியாந்து ரபகதலபா துரியாந்துலபா. இந்த பாஷையை நீ பேசுறாதான் பரலோகத்துல ஜெயிக்க முடியும். பூமியில எவைகளை கட்டுகிறீர்களோ, வேதம் சொல்லுது பரலோகத்துல கட்டதில்லை, பூமியில எதை நீ கட்டுகிறாயோ அவை பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். இங்க இருக்கிற லாவை நீ ஆபரேட் பண்ண தெரிஞ்சாதான் மேல நீ ஜெயிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். வெளிப்படுத்தின விஷயம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்குள்ள 600 ஆண்டுகள் எசபேல் இறந்தபடி சொல்ற, எசபேலின் ஆவியும் வேசித்தனமும் அவளும் அவள் பிள்ளைகளும் அவளுடன் இருக்கிற அந்த சபைக்குள்ள இருக்கிறவ ஒரு தீர்க்கதரிசி இப்படி இருக்கிறா, அவ வேசியின் ஆவி உடையவள், சங்காரம் பண்ணுவேன். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம். எங்க எசபேல் ஆவி இன்னும் கிரியை செய்துங்க, அசுத்த ஆவிகள் இன்னும் கிரியை செய்து. நீ சினிமா பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்டார் போல் தான் இருப்ப. ஏஆர் ரகுமான் பாட்டை கேட்டா அவ்வளவுதான், அந்த கதை தான் நமக்கு. ஹல்லேலூயா, ஆமென். எதை கேட்கிறோமோ அப்படி இருப்போங்க, அவ்வளவுதான். நீ தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பாடல்களையும் ஆராதனை நீ கேட்டா நீ தேவனை போல இருப்ப. தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை நல்ல சத்தமா சொல்லுங்களேன், ஜெயிக்கிறான், உலகத்தை ஜெயிக்கிறான். அவன் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறான். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆதி முதல் கொண்டு பிசாசானவன் பாவம் செய்கிறான். இயேசு அவன் கிரியைகளை அழிக்கும்படியாய் உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகுதுரியாந்து ரபகதுலபா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். ஃபங்க்ஷன்ல சந்தோஷப்படாதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்ல சந்தோஷப்படுங்க சொல்றாங்க. பெரிய பேய் ஓட்டுற ஊழியமே இன்னைக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் ஆகி போயிடுச்சு. அப்படி கிடையாதுங்க. விடுதலையின் ஊழியம் ஒரு பெரிய ஊழியம், மற்றதெல்லாம் ஊழியம் இல்லை. அப்படிதான் கிடையாது. இது எல்லாம் ஊழியத்தில் சபைக்குள்ள இருக்கிற ஒரே ஊழியம் தான். உன் ஃபங்க்ஷன்ல சந்தோஷப்படாத, ஆபரேஷன்ஸ்ல, ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவுல சந்தோஷப்படு. இந்த வரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு பாரு, அதுல சந்தோஷப்படு. பேய் ஓடுதுன்னு சந்தோஷப்படாத. ஆமென். உங்களில் அநேகர் ஆண்டவர் விடுதலையின் ஊழியர் செய்யும்படியாக இன்று உங்களை அழைக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமென். உங்களை பார்த்தா பேய் 5 கிலோமீட்டர் தூரத்துல ஓடும், கதறிட்டு ஓடும். ஆமென். பிலிப்பு பேய ஓட்டும் பொழுது எல்லாம் ஓடிச்சாங்க, சமாரியா முழுவதுமாய். மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம், a great joy when people were set free from demonic oppression. ஹல்லேலூயா, ஆமென். ராத்திரி முழுவதுமா சினிமா பார்த்துட்டு நான் உன் மேல கையை வச்சேன்னா உனக்கு அந்த பேய் தான் வரும். அசுத்த ஆவி நீங்காது, இன்னும் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். பிலிப்பு போய் எல்லாருக்கும் பேயை ஓட்டி ரட்சிப்புல வழி நடத்தினானா, பரிசுத்த ஆவியான வரலையாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்புறம் என்ன பண்ணாரா, பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டாங்களாம். பேதுருவும் யோவானை வந்து மேல கையை வச்சாங்களாம். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேல இறங்கினார். உன்னை விட பவர்ஃபுல் ஆளு உன் மேல கைய வச்சாதான் உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு ஓடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாருங்க, ஆக்டிவேட் பண்ணும். ஒரு நாள் நல்ல ஒரு நாள் முகாம், ஒரு ஆஃப் டே நல்ல அபிஷேக ஆராதனை வைக்கணும்னு இருக்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் வருவீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நல்ல ஒரு தேவ மனுஷன் பரிசுத்தமான நம்ம மத்தியில கூப்பிட்டு வந்து we must activate. Philip couldn't do that work. He had to bring Peter and John. Amen.
ஹalleluya. நம்மள நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நமக்குள்ள கிருபை இருக்குது. ஆனா it must be ignited, it must be activated. That's why you need someone over you. உனக்கு மேல கணக்கு ஒப்பிக்கிறதுக்கு ஒரு மென்டர் இருக்கணும் வாழ்க்கையில. You must submit to your mentorship. Hallelujah. நீ கீழ்ப்படியாம ஒண்ணு நடக்காது. இயேசுவே கீழ்ப்படிஞ்சான்னு பார்த்தோம் 3 லெவல்லங்க. மனுஷ ரூபமாக்கி ஆமென் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். ஆகவே எல்லா நாமங்களை பார்க்கிலும் மேலான நாமமாக வானதோர் பூதலத்தோர் அவரை ஆராதிக்கும் நாமமாக அவர் நாமம் உயர்த்தப்பட்டது. அவரோட கூட நம்மையும் உன்னதங்களில் அவர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அதனாலதான் 3வது லோகத்துல பரலோகத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம ஆவி கீழே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆமென். எலிசாவோடு ஜெபிச்சான், என் வேலைக்காரன் கண்களை திறந்தருளும். ஆமென். பர்வதங்களை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்கள். இதை நீங்க பார்க்கணும், இல்லைன்னா நீ பயப்படுவ. திசாசு உனக்கு பயமுள்ள ஆவியை கூட என்ன ஆவி கொடுத்திருக்கான்? ஆனா ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை உனக்கு தந்திருக்கிறார். பயம் வராது உனக்கு. துப்பாக்கி உன் தலையில வச்சா கூட பயப்பட மாட்டேன். இயேசுக்காக உன்னை சுட போறேன்னா டேக் மை லைஃப், ஷூட் மீ டெட். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இனி நான் அல்ல, இனி பிசாசு இல்லைன்னு சொல்றான் பவுல். சொல்றான் இனி பிசாசு இல்ல, இயேசு எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்றான். ஆமென். ஹalleluya. ஓ ஷகுதுரியா துரபகலபா. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. லூக்கா 10:21 சொல்றார், அந்த வேளையில் இயேசு ஆவியில் களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்க்கும் உங்களுக்கும் என்ன பண்ணாரா? வெளிப்படுத்தினாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஆகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே. இயேசுவுடைய வார்த்தையை வாசிங்களேன். ஆம் பிதாவே. பாக்குறீங்களா? டிவில பாக்குறீங்களா? வாசிங்க பார்க்கலாம். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமா இருக்கிறது. இயேசு ஒரே விஷயத்தை சந்தோஷப்பட்டாராம். பேயும் பிசாசும் நம்மை விட்டு ஓடின பொழுது ஆவியிலே இயேசு களி கூர்ந்தார். இயேசுவின் முகத்தில் ஒரு புன்முறுவலை நீங்கள் காண வேண்டும் என்றால் பேய்கள் பிசாசுகள் ஓடணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால தேவன் உங்களை விடுவிக்கிறார். உங்களை விடுவிக்கிறார். அசதின் ஆவிக்கு, தூக்கத்தின் ஆவிக்கு இடம் விடாத. ரசிக்க பிசாசை இயேசுவின் நாமத்தினால. Glory to God. Hallelujah. ஆமென். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் வேதம் சொல்லுகிறது மறைத்து. ஓ thank you Jesus சொல்லுங்களேன். நன்றி இயேசுவே. நல்ல ஒரு 30 செகண்ட் நன்றி இயேசுவே. அப்பா hallelujah. Oh, not to the millionaires and the billionaires, not to the learned and the wisdom, Lord, but to the infants. பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணி பயனேனையும் பழிகாரனையும் ரகதரபா ஷெகே அடக்குகிறார். Hallelujah. Oh, be filled with the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே நிறைந்திரே. பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. ஓட விட அவனை. Hallelujah. பாதாள சங்கிலிகளை இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளே. Hallelujah. Hallelujah. வாலிப பிள்ளைகளை இந்த வயசுல பிசாசை நீங்க ஜெயிச்சீங்கன்னு வெச்சுக்கோங்க. உங்களை விட பெரிய ஆசீர்வாதமானவன் இந்த உலகத்துல எவனும் கிடையாது. உன்னை தேடி ஒரு கூட்டம் வரும். ஹalleluya. உன்னை நிமிர்ந்து பார்க்கிற ஒரு காலம் வரும். செல்வமும் ஆசீர்வாதமும் செழிப்பும் வரும். யோசுவா வலதுபுறமோ இடதுபுறமோ போவாத. வார்த்தையை உன் வாயில காத்துக்கோ. அப்பொழுது நீ செய்வதல்ல. உன் சாமர்த்தியத்தினாலே நீ சம்பாதிக்கல. என்னுடைய கரம் உனக்கு உதவி செய்தது. ஆமென். Hallelujah. 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 Rabba shekeduri antura bahalaba. Hallelujah.
ஹalleluya. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை, அப்படிப்பட்ட காலம் நம்ம சபையில வரணும். தேவ மகிமை அப்படியாக விளங்கணும். ஒரு காலமும் கண்டதில்லை. அப்படிப்பட்ட தேவ மகிமை திருச்சபையில கிரியை செய்கிறதை காணும்படியான நாட்கள் ஹalleluya வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்களை நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் எப்பயுமே ஓல்டு பிளான்ல தான் வருவான். அதே ஏவாளை எதனால வஞ்சித்தானோ அப்படியே தான் உன்னைய வஞ்சிப்பான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் அப்படியே 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒப்பு கொடுத்து நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படமோ என்று நான் பயந்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறான், வைராக்கியமாக நான் பயந்திருக்கிறேன். அவரை ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் வேதம் சொல்லுகிறது அவரை பட்சித்தது. என் கூடாரத்தை கல்லர் குகையாக்கினவர்களே சபிக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசு டென்ஷனான ஒரே விஷயம் தாங்க, கூடாரத்தை, அவர் ஆலயத்தை கெடுத்தவன ஆண்டவர் அடிச்சு விரட்டினாரு. இதை விட பெரிய அடையாளம் இருக்குமான்னு கேட்டான். இந்த சரீரத்தை உடைத்து 3 நாளிலே எழுப்புகிறதை நீ காண்பாய். 46 வருஷம் ஆச்சு ஆண்டவரே கோயிலை கட்டுறதுக்கு. 46 வருஷமா பேய் பிசாசெல்லாம் நமக்குள்ள குடிகொண்டு இருக்கிறது. அந்த 46 வருஷமான பிசாசெல்லாம் ஒரேடி அழிக்க போறேன்டான்னு சொன்னாரு. அப்படியே ஆண்டவர், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பிணங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகளும் உண்டு. செத்தவனோட போடான்னு சொல்றாரு. உயிரோடு இருக்கிறவன் ஏன் பின்னாடி வாடான்னு சொன்னாரு. உலகத்தை வெறுக்கிறவன் ஏன் பின்னாடி வா. பிணத்தோட நீயும் 1ல 2ஆ இருக்கிறது அந்த இரு. உன்னை சுத்தி கழுகு இருக்கும். பிணமாயிடாத. ஆமென். இனி பிணமா இராதே. இயேசுவின் நாமத்தினாலே இனி பிணமா இராதே. உன்னை உயிர்த்தெழ செய்கிறார் கர்த்தர். பழைய கூடாரத்தை இடிச்சு மீண்டும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஹalleluya, ஹalleluya. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு. ஆமென், ஹalleluya. பாருங்களேன், நம்ம சென்சஸ்ல பிசாசு எப்படி பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா? நம்முடைய உணர்வுகளில் எப்படி கேப்சர் பண்ணி தருவாங்க. பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கத்தில். எங்க மயக்கம் தெளியணும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் மயக்கத்தில் இருக்கிறோம். பிசாசு மயக்கத்தில் அப்படியே ஒரு சட்டில் ஸ்பிரிட். அப்படியே ரொம்பலாம் நீ ரொம்பலாம் ஒன்று பெரிய ஊழியம் செய்ய வேண்டாம். ரொம்ப ஊழியம் செஞ்சா பிசாசு உன்னை தோக்கடிக்கிறான், அவனை தான் மேற் பண்றான். அப்படியே இருந்துட்டு போயிடுவோம். பேலன்ஸ்டு கிறிஸ்டியனாக இருந்துருவோம். அது நல்ல வார்த்தை தான், ஆனால் சில நேரத்தில் தவறான வார்த்தை அது. நாங்கள் அப்படியே மலங்காமலும் குலுங்காமலும் நாங்கள் இப்படியே செய்வோம். அப்படியெல்லாம் உன்னால் இருக்க முடியாது. அப்படியே காலி பண்ணுவோம் பிசாசு ஒன்று. ஆமா, நீ வைராக்கியமா வாழலன்னு வச்சுக்கோ, பிசாசு உன்னை பின்னி படல் எடுப்ப. நான் அடிச்சு சொல்றேன், கேரண்டி. நான் அனுபவத்தில் சொல்றேன், சும்மா விளையாட்டாலும் சொல்லல. நிர்விசாரமான ஜப வாழ்க்கை உன்னை புடமிடும். பிசாசு பிச்சு எடுப்பான் உன்னை. துண்டகாரன் துணியகாரன் ஓட விடுவான். அவன் கூட சும்மாலாம் விளையாட முடியாது. அவனால் பிடிப்பட்டிருக்கிற. யாருங்க சொல்ற அந்த வசனம்? ரட்சிக்கப்படாதவனுக்கு சொல்லல, சபைக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. உன் சபையில பிசாசின் ஆவிகளுக்கு பிடிப்பட்டிருக்கிறவனுக்கு சாந்தமா சொல்லு புத்தி. ஆமென். கூட்டு வச்சு சொல்லு. கேட்கலன்னா 4 பேரை கூட்டு வச்சு சொல்லு. கேட்கலன்னா அவனை ஆயக்காரனை போல விட்டு விடு.
ஜென்டலா விட்டுடு. ஆமென். பவுல் அதோட பார்க்கல ஒரு டிகிரி அதிகம். அவனை நான் பிசாசினிடத்தில் ஒப்பு கொடுத்து. அவர் ரொம்ப பயங்கரங்க. ஆமா, அவர் உபதேசத்துக்கு நம்மளால ஆமா பாதி பேர் நம்ம காணாது போயிடுவோம். நானே கூட காணாம போயிடுவேன். ஆமென். ஹalleluya. Oh, he rules us, the devil. யோவான் 2:18. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, அதை வாசித்த வசனம், என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிப்பீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை ஆண்டவர் இடித்து 3 நாளில் கட்டுவார். ஆமென். அதனால தான் ஞானஸ்நானம் ஆனது. அவரோடு கூட மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவரோடு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்படுகிறோம். அதுதாங்க ஞானஸ்நானம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுக்க போறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓ, கர்த்தருடைய வருகை லோத்தினுடைய நாட்களில் நடந்து போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். எல்லாம் தான் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருவாராம். கிழக்கிலிருந்து மின்னல் தொடங்கி கிழக்கிலிருந்து தொடங்கி மேற்குக்கு போறதுக்குள்ள கர்த்தருடைய வருகை அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். ஆமென். ஜாலியா வாங்கணும், இடம் வாங்கணும், கட்டினார்கள், நாட்டினார்கள். நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன ஒண்ணும் இல்லை அப்படின்லாம் உட்கார்ந்து இருக்கீங்களா? ஒரு டைம் வருங்க, ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது. அது பாத்தீங்களா? துபாயை விட்டு ஒரு உழுக்கிச்சு பாத்தீங்களா? பாத்தீங்களா? அப்படியே நட்டினார்கள், கட்டினார்கள், அப்படி இப்படி நான் பாருங்க, அப்படியே வந்துச்சு பாருங்க. ஒரே 12 மணி நேரத்துல தலை கீழே புரட்டி போட்டுச்சு பாருங்க. இது தேவனுடைய விரலுங்க. hand of God, hand of God, finger of God, finger of God. நீங்க நினைக்கிறீங்க அப்படியே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, எப்பயாவது ஜெபம் பண்ணா போதும், எப்பயாவது ஆலயத்துக்கு போனா போதும், எப்பயாவது வார்த்தையை கேட்டா போதும், எப்பயாவது தியானம், எப்பயாவது ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தா போதும். எல்லாம் அப்படிதாங்க இருந்தாங்களாங்க. லோத்தின் காலத்திலும் அப்படிதான் இருந்தாங்களாம். சடுதியாய் வானத்திலிருந்து பயங்கரமான அக்கினி மழை வந்து அவர்களை அழித்தது போல இயேசு சொல்றாரு. பவுல் கூட சொல்லல. பவுல் சொன்னா கூட 2வது தடவை கிராஸ் செக் பண்ணுவேன். இயேசு சொல்றாரு, இப்படி முடிவு வரும். நீங்க நல்லா ஜாலியா இருக்கீங்க, அப்படியே உட்கார்ந்து அப்படியே போயிட்டு இருக்கலாம். one day will come, one day will come. ஒரு நாள் வரும். அப்பொழுது கர்த்தர், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதது இருந்ததால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை அல்லவோ? நீ தப்பு பண்ணனால தான் மூஞ்சி எரிச்சலா இருக்குது, முகநாடி வேறப்பட்டு இருக்குது. நீ நன்மை செய்தால் பாவம் உள்ள வராது, உன் சரீரத்து உள்ள பாவம் வராது, வெளியில கிடக்கும் பாவம். வெளியில இருக்கிற பாவத்தை தூக்கி உள்ள விட்ட பாரு, நீதான் அதுக்கு வழி விட்ட. வாசலை உண்டு பண்ணது நீதான். ஏவாளு வஞ்சிக்கப்படும் பொழுது பாவமே பூமியில் இல்லைங்க, பாவமே பூமியில் இல்ல. ஏவாள் பாவம் செய்தால் வஞ்சிக்கப்பட்டாள். ஆகவே ஏவாளை போல வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு கிறிஸ்துவின் முன்பதாக உங்களை புத்தியுள்ள கன்னிகைகளாக உங்களை ஒப்பு கொடுக்குவதற்கு நான் வைராக்கியமாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 11 கண்ணானது சரீரத்தின் 34ஆம் வசனம். லூக்கா 11:34 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருந்து உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் ugly, dirty. Your eye
If it is clean, your body is clean. Your eye is dirty, your whole body is filthy. What sort of eye you have? What sort of eye you have got? எப்படிப்பட்ட கண்ணு உனக்கு இருக்குது? உன் கண்ணு உனக்கு என்னன்னு தெரியும்? எப்படி பாக்குதுன்னு உன் கண்ணு உனக்கு தெரியும். முன் சரீரத்தில் 36 வசனம் பாருங்க, அதே அதிகாரத்தில் லூக்கா 11ல, ஒரு புறத்தில் இளர் அடைந்திருந்தோம் இராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தார். அப்போ ஒரு புறம் எப்படி இருக்கலாம்? இருளாய் இருக்கலாம். ஒரு விளக்கு தன் பிரச்சனை தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்றா. நைட்ல பாருங்க, பாத்ரூம் போகும்போது கருப்பாம்பூச்சி ஓடும், பல்லி ஓடும். ஏங்க நைட்ல மட்டும் ஓடுது, பகல்லாம் ஓடாதுங்க. நைட்ல தான் பாருங்க, நான் டெய்லியும் பாக்குறேன் வீட்டில் கருப்பாம்பூச்சி என் பாத்ரூம்ல வந்து 4 நிற்கும், டக்கு 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 நிற்கும். ஏன்னா சில இருள் உள்ள பகுதிகள் சில இடத்துல இருக்குது பாருங்க நம்ம வாழ்க்கையில. அங்க தாங்க மிருகம் இருக்குது, அங்க தாங்க பிசாசு இருக்குது. எவனா ஒருத்தவன் பட்டு நைட்டு விட்டா வருது பாருங்க கெட்ட வார்த்தை உங்க உள்ள இருந்து. அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்க பிசாசு உள்ள இருந்து நல்லா வேலை செய்யறான். நீங்க கோவப்பட்டா கூட சாயங்காலத்தோட உன் கோவத்தை நீ முச்சிக்கோ. ஏன்னா அந்த கோபம் என்ன பண்ணுமா, உக்கிரமா மாறுமா. அந்த உக்கிரம் மன்னிக்காதான், அது மன்னிக்காத அந்த தன்மை என்ன பண்ணுமா, கசப்பை உனக்கு கொடுக்குமா. அந்த கசப்பு என்ன பண்ணுமா, வியாதியை உன் சரீரத்தில் கொண்டு வரும். ஆமே. அதனால்தான் கோபம் சாயங்காலத்துக்கு மேல கூட இருக்க கூடாதுன்றாரு. நீ சாயங்காலத்துக்கு மேல கோபத்தை புடிச்சிட்டு இருந்த பிசாசு உன்னை புடிச்சிட்டு இருந்தாரு. உதறி தள்ளி பிசாசை இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா அதுதான் கோபமும் அதனுடைய கிரியையும் அதனுடைய கசப்பு தன்மையும். அந்த கசந்ததுதான் வியாதியா சரீரத்தில் கிரியை செய்யும். ஆமென். அதனால உன் சரீரம் ஒரு வெளிச்சம், ஒரு விளக்க கொண்டு வந்தா உன் சரீரம் வெளிச்சமா இருக்கும். நிறைய பேர் கண்ணு சரி கிடையாதுங்க. மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடலாம், என்ன கண்ணு இது, எப்படிப்பட்ட ஆவி உள்ள வேலை செய்து, இது என்ன கிரிய, எசபேலின் ஆவி இதுக்குள்ள இருக்குதான்னு பார்த்தாலே தெரியும் விசுவாசிக்கு. சேர்க்காத உள்ள. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ரட்சிக்கப்படும்போது அப்போஸ்தலர் நாட்கள்ல அவர்களுடைய எல்லா பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து வெளியே போட்டு எரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீ எரிக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது உங்க வீட்டில். ஆமென். சில விக்கிரகங்கள், இயேசுவினுடைய படம். யாரையும் இயேசு படம் வச்சிருக்கீங்களா? இயேசு எவனும் பார்த்தது கிடையாது. இந்த டூப்ளிகேட் போட்டோலாம் வச்சு, லைட்டு வச்சு, பூவை வச்சு, இது இயேசு இல்லை, அது பிசாசு. அது பிசாசு தான் தவிர இயேசு கிடையாது. இயேசுவோட சிலுவையில வச்சுக்கிட்டு இப்படியே இதெல்லாம் மாதாவும் சரி மரியாளும் சரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆமென். இந்த சிலை வழிபாடு, விக்கிரக வழிபாடு, சிலை முன்னாடி போய் நின்று நான் ஜெபம் பண்றேன். நான் அப்படியே போனேன், அங்க ஒரு கோயில் மனசுக்கு நல்லா இருந்தது. அப்படியே உட்கார்ந்த சிலைக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், பூ வச்சுட்டு வந்தேன். எல்லாம் இறங்கி போடும் 7 மடங்கு மேல. படம் பார்த்துட்டே வந்து கையை வச்சா பிசாசு உங்களை வரும்ன்ற. நானே ராத்திரி போல படம் பார்த்துட்டு உன் மேல கை வச்சேன்னா உங்களை பிசாசு தான். அசுத்தாவிகள் உன்னை நிரப்பும். அனனியாலையும் சபிராலையும் பார்த்து பேதுரு கேட்கிறான், உன் இருதயத்தை பிசாசு நிரப்பினதுக்கு ஏன் இடம் கொடுத்தாய்? மன்னிக்கணும், கடுமையான உபதேசம். ஆனா சத்தியத்தை நம்ம இன்னைக்கு கேட்கணுங்க. சத்தியத்தை கேட்கணும். கடினப்படுத்தாதிருங்கள் உங்கள் இருதயங்களை. சத்தியத்தை பெறுங்க. குறி சொல்றேன் பிசாசுக்கு நிறைய இந்த தேவையில்லாத தீர்க்க தரிசனம் ஜாக்கிரதை. ஆவி என்னன்னு பார்த்துக்கோங்க, உருவிடும். அப்புறம் நல்ல வார்த்தையை கேட்பதற்கு செவிகளை திறந்து கொடுங்கள். இருதயம் நிரப்பப்பட்டிருந்ததாங்க. அனினால் சப்பர பேதுரு சொல்றான், why has the devil filled your heart? ஐஸ்கிரீம் கோனை எடுத்து ஐஸ்கிரீம் நிரப்பினது போல ஒரு நல்லா மத்ததெல்லாம் நல்லா இருந்தாங்க, ஆனா காணிக்கையை மொத்தம் வஞ்சித்து கொண்டு வந்தாங்களாம். உங்க காணிக்கையால ஆண்டவரை நம்ப முடியலன்னா நீங்க அவன் மேல நம்பிக்கையே இல்லாதவங்கன்னு அர்த்தம்.
ஆமென். அதனால விபிஎஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் அடுத்த வாரம் உங்க கையில ஒரு கவர் கொடுப்போம். இந்த சுவிசேஷ ஊழியம் ரட்சிக்கப்படாத அநேக பிள்ளைகள் இந்த இடத்தில் வந்து தேவனுடைய ரட்சிப்பின் விதையை அவள் இருதயத்தில் விதைக்க முடியாது. உங்கள் கைகளை திறந்து கொடுங்கள். தேவனுக்காக இழந்தவன் ஒருவனும் அவன் வெட்கப்பட்டு போனதே இல்லைங்க. ஆமென். உன் குடும்பத்தை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். அநேக ஜெபங்களை கர்த்தர் கேட்டு உன் உடன்படிக்கையை காத்துக்கொண்டார். நீயோ உன் உடன்படிக்கையில் குறைவுள்ளவனாய் மாறினவனாய் இருக்கிறாய். சபையை பார்த்து சொல்றாரு, உன் ஆதி அன்புல குறைவு இருக்கிறதே, உன் ஜெப நேரத்துல குறைவு, உன் வேத வாசிப்புல குறைவு. 3 மணி நேரம் ஐபிஎல் பார்க்க முடியுது நம்மளால? 3 மணி நேரம் நம்மளால ஜெபம் பண்ண முடியலையே. எப்படி ஜெயிப்பீங்க உலகத்தை? எப்படி ஜெயிப்போம் உலகத்தை? ஆமென். இந்தியன் பிரேயர் லீக், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்தியன் பிரேயர் லீக், ஆமென். ஜெபத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். எங்கெங்கெல்லாம் ஜெபம் நடக்குதோ ஓடுங்க ஜெபத்துக்கு. அதிசயம், அற்புதம் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரல் காரியங்களை ஆண்டு உங்க வாழ்க்கையில செய்வாருங்க. ஆண்டவர் கீழே எதை கட்டு எதை லீகல் பைண்டிங், எல்லாமே லீகல் பைண்டிங். லீகலா இங்க ரிலீஸ் பண்ணினா மேல ரிலீஸ் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு முடிச்சிருவோம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தயவு செய்து உங்கள் வேதங்களை எல்லாரும் புரட்டுங்கள். இல்ல தொலைக்காட்சியை பாருங்கள். தயவு செய்து come on, be alert. சபையில தூங்க கூடாது. நல்லா எழுந்து நின்று பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூக்கம் வந்தா கூட எழுந்து நின்றுக்கோங்க. ஆமென். நெகேமியா 13:4. இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலிசாப் தோபியாவோட சம்பந்தம் கலந்தவனாய் இருந்து ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட யாரு? ஆசாரியனாகிய பாஸ்டர் ஆகிய எலியாசிப் தோபியா யாரு? பிசாசோட சம்பந்தம் கலந்தவனாய் இருந்தான். சர்ச்சில் இருக்கிற பாஸ்டருக்கு என்ன இருக்குது? பிசாசோட கூட்டணி. சோல்டை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நீங்கள் காதலிப்பீர்கள் என்று சொன்னால் ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்க யாரோட போய் உங்க ஆத்துமாவை நீங்க இணைக்கிறீங்க, இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஆர் திங்கிங் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன், சந்தோஷம், கொஞ்சம் மகிழ்ச்சி. இட்ஸ் நாட் ராங். அப்படி யாராவது நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் கடவுளை கண்டிப்பா வழி நடத்தணும். நீங்க யாரோட ஆத்மாவை கொண்டு போய் உங்க அலிஜென்ஸ், உங்க சோலை கொண்டு போய் இணைக்கிறீங்க ரொம்ப முக்கியம். விட்டு பெரட்டி எடுக்கும். உன்னையும் பெரட்டும், தாய் தகப்பனையும் பெரட்டும், உன் கூட இருக்கிற தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாரையும் உதைக்கும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தமோ ஒன்னா வாசம் பண்ண முடியாது. கிறிஸ்துக்குள்ள நீங்க அவளை வழி நடத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால நீங்க கழட்டி விட்டுட்டு பாஸ்டர் வந்துட்டேன், வேற ஒரு நல்ல கிறிஸ்துவ பொண்ணா எனக்கு காட்டுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆமென். நீங்கள் தான் யாருமே எனக்கு கிடைக்க மாட்டேன், நீங்களாச்சும் உன்னை பார்த்து கொடு. நோ யூ இட்ஸ் ஓகே, யூ கேன் ஃபைண்ட். நல்லா ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கை துணைக்காக ஜெபம் பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி கீங்க. உங்க மேரேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்பயே வாலிப பிள்ளைகள் சபையில ஜெபம் பண்ணுங்க. 16 வயசு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, 18 வயசு பிள்ளையா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. இப்பயே 4 வயசு பொண்ணு கூட லவ் யூ இந்த யூடியூப் ரீல்ல do you love me ன்றா. ஓ my heart is broken அவரு சொல்றாரு, இருதயம் உடைத்து விட்டாயின்றாரு. அவரு தேவதாசியாகி அவரு வருத்தப்பட்டுட்டு போறாரு. அதை யூடியூப் 5 மில்லியன் வியூவர்ஸ் பார்க்கறோம் நம்ம. சோல் டைம் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்னல, உன் தகப்பனையும் ஆண்டு சொல்றாரு, உன் மனைவியே வெறுத்துன்றாரு. என்னத்தை வெறுன்றாரு? அசுத்த கிரியைகளையும் வம்சாவளியாக வருகிற, ஏன்னா நீயும் உன் சரீரமும் மனைவியும் ஒரே மாம்சமாவீங்க. அப்ப இது உன்னை மேற்கொள்ளும். ஏவாளை போல வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன், நான் பயப்படுகிறேன் பவுல் சொல்றாரு. அதனாலதான் இத்தனை கடிதாசம் எழுதுறேன் உங்களுக்கு. உங்களை பிசாசு எப்படியாவது மயக்கி நயவஞ்சமாக அவனுடைய இச்சைகளுக்கு உங்களை உட்படுத்தி உங்களை பிடித்துக் கொள்வான் என்று பயந்திருக்கிறேன். கரெக்ட். ரட்சிக்கப்படலைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள அவனால வழி நடத்த முடியலன்னா டிஸ்மிஸ். ஏன்னா அப்புறம் அவன் உன்னை வழி நடத்திடுவான். நீக்கு அப்புறம் போய் விக்கிரகத்திலோட உட்காந்துருவேன். ஆமென். ஹல்லேலூயா.
முற்காலத்தில் அடுத்த வசனம் வாசிக்கிறேன். காணிக்கைகளும் பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் சாம்பிராணிகளும் காணிக்கைகள், அப்புறம் என்ன சாம்பிராணி அப்படின்னா ஜபம், பனிமுட்டுகள். ஆமென். கர்த்தருக்கு உகந்தவைகள், கர்த்தருக்கு ஏற்றவைகள், கர்த்தருக்குரியவைகள், லேவியருக்கும் பாடகர் வாசல் காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவரிலே தசமபாகம் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை சாத்தானுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தானா. யாரே? பாஸ்டர் எலியாசிப். பாஸ்டரே சர்ச்சில் பெரிய ஓப்பனிங் கொடுத்துக்கிறாரு, பிசாசு வந்து அறைகளில் உள்ள வேலை செய்யறதுக்கு. இதெல்லாம் நடக்கும் பொழுது நெகேமியா சொல்றானா, எருசலேமில் இல்லை, பாபிலோன்ல இருந்தேன். சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு 7ஆம் வசனம், எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தோபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். பொல்லாப்பு தேவனுக்கு உரியதை நீ வேற எங்க கொண்டு போய் வச்சாலும் அது பொல்லாப்பு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னங்க சத்தமே இல்ல? ஆமென். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தோபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே, நல்லா சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வா சொல்லுங்க, நல்லா வாய் திறந்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்ன பண்ணியாச்சு? எரிந்து விட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுட்டெரிங்க. ஆமென். தூக்கி வெளியில போடுங்க. அப்போஸ்தலர் நம்பிக்கைகள் எல்லாரும் கொண்டாந்து வெயில வச்சு எரிச்சு சாம்பலாக்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டு அறையிலிருந்து வெளியே எரிந்து யார் தூக்கி போட்டா? நெகேமியா தூக்கி போட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா. பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பனிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணிகளையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து, ஆமென் சொல்லுங்களேன், திரும்ப கொண்டு வந்து சொல்லுங்க, திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். திரும்பி வைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எது தேவனுக்குரியதோ தேவனுக்கு வைங்க. ஆமென். நீ தேவனுக்கு வைக்கலனாலே பிசாசுக்கு படைச்சிட்டேன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நெகேமியா போல ஒரு ஊழியக்காரனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. தோபியாவை தூக்கி வெளியில போட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். திரும்பவும் தேவனுடைய ஆலயத்தை சுதந்தரித்தான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்று என்பதையும், பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்பார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். மீண்டுமா கர்த்தருடைய ஆலயத்தை அவன் சுத்தம் பண்ணி சுத்திகரித்து மீண்டுமா என்னெல்லாம் ஆலயத்துக்குள்ள இருக்கிறோமோ கொண்டு வந்து உள்ள வச்சான். திரும்பவும் வீட்டுக்குள்ள ஜெபம் வந்துச்சு, தேவ ஆலயத்துக்குள்ள திரும்பவும் வேத வாசிப்பு வந்துச்சு, திரும்பவும் ஆராதனைக்காரர்கள் வந்தார்கள், லேவியர்கள் வந்தார்கள், பாடகர்கள் வந்தார்கள். தேவ ஆலயம் நிரம்பி தேவ மகிமையினால் வெளிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் உள்ள இல்லையோ அதெல்லாம் திரும்பி கொண்டு வருவோம். ஆமென். எதெல்லாம் கர்த்தருக்குரியதோ அதை கர்த்தருக்கு கொடுப்போம். எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. Thank you Father. Glory to your name. Glory to your name. Glory to your name. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. His passion, ஆங்கிலத்தை சொல்லுது ரொம்ப அழகா இருக்குங்க. His passion consumed him of the house of God. He was passionate about, நாமே தேவன் தங்கும் வாசஸ்தலம். அவர் நமக்குள்ளதான் வாசமா இருக்கிறாரு. அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாராம். உங்க சரீரத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். உன் அவயங்கள், உன் உறுப்புகள், உன் யோசனை, உன் சிந்தனைகள் இச்சைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால், பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சாந்தமா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பா, அவங்களுக்கு கத்துக் கொடு. அதுல இருந்து வெளியில வருவாங்க. அந்த மயக்கத்திலிருந்து, அந்த மயக்க தெளிந்து அவர்கள் வெளியில வருவாங்கன்னு சொல்றாரு. வெளியில வருவோம். ஆமென். ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. Thank you Father. Hallelujah. Hallelujah. அன்னைக்கு ராட்சதர்களை கண்டு பயந்தார்கள். ஐயோ, ராட்சதர்கள் இருக்காங்களே, நிறைய ராட்சதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவனை மேற்கொள்ள முடியாது, அவனை தூக்கி போட முடியாது நினைக்கிறீங்க. There are many giants in your life. Monsters இருக்காங்க. துஷ்ட மிருகங்கள் சில நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து இதை தூக்கி வெளியில போட முடியாது நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தூக்கி போடலாங்க.
காலேபு சொன்னா இவர்களை எளிதாக ஜெயிக்கலாம். ஹalleluya. உனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. யெகோவா ஈரே என்னாலும் வெற்றி தருவீர். ஓ யெகோவா. come on. ஆமென். சத்தமா பாடுங்க. ஓ கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு. கர்த்தர் ஆவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே. ஆமென். கர்த்தர் ஆவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே. பாடுவே, பாடுவே, தாவீதை போல் பாடுவே. பாடுவே, பாடுவே, தாவீதை போல் பாடுவே. கர்த்தராவி, கர்த்தராவி என்று அசைவாடிட தாவீ. ஜெபிப்பே, ஜெபிப்பே, ஜெபிப்பே. கர்த்தராவி என்று அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பே, ஜெபிப்பே, ஜெபிப்பே. 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 தாவீதை போல். Oh, when the Spirit of the Lord moves in my, I will sing like David sang. Amen. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing. நல்ல கரங்களை தட்டி. Amen. I will sing. I will Rabba Shekete. Ragadalaba கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். ஆமென். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். வல்லமையின் ஆவியானவர் நம்முள் வந்து விட்ட காரணத்தினால் பிசாசை விரட்டி அடிங்கப்பா. விரட்டுங்க பிசாசை, விரட்டுங்க. துதிப்பே, துதிப்பே. தாவீதை போல் ரிகாதரபா ஷகலபா. ரவமான பாஷைகளை பேசி விடுதலையை பெற்றுக்கொள் மகனே, விடுதலையை பெற்றுக்கொள் மகளே. ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், ஜெபிப்பேன். தாவீதை போல் ஜெபிப்பேன், ஜெபிப்பேன். ஓ ரகதரபா செகே. தாவீதை போல் ஜெபிப்பேன். நல்ல கைகளை தட்டி. ரிகதரபா ஷலபா. தாவீது இசை மீட்டின பொழுது சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி அவனை விலகி புறப்பட்டு ஓடினது போல பிசாசின் ஆவி ஓடணும். கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். பிசாசை ஜெயிக்கிறவங்க, பிசாசை ஜெயிக்கிறவங்க நம்ம அவன் கிரியைகளை அழிக்கும்படியாகவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ரிகாதா ராபா ஷகதா லாபா ரஃபே ஷதோராபோ ரெமேகாதா ராபா. இந்த சத்தம் ஆண்டவரே காதுகளில் தொனிக்கும் பொழுது அசுத்த கிரியைகள் உங்க பிள்ளைகள் சரீரத்திலிருந்து விலகி ஓடுவதாக. Get out in the name of Jesus. வானத்திலிருந்து அக்கினி உம்முடைய பிள்ளைகளின் சரீரங்களை பட்சிப்பதாக. ஓ
Oh, let the fire of God consume every work of the darkness in the name of Jesus. Hallelujah. உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அனுப்புகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா கர்சஸையும் பிரேக் பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா ஜென்ம வழியாய் வந்த சாபங்களையும் கர்த்தர் உடைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கும் பிறக்க போகிற பிள்ளைகளையும் நாங்கள் சுத்திகரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அவங்க பிறக்கும் போதே ஆசீர்வாதத்தோட அப்பா சாபங்களை ஜெயித்தவர்களாய் பிறக்க முடியாது. கர்த்தர் தமது பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. அப்பா பலவீனமாய் வந்தவர்களை நினைக்கிறோம், கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. அப்பா பலவீன நிமித்தமாய் வரக்கூடாதவர்களாய் இருக்கிறவர்களை நினைக்கிறோம். மகள் பிளஸி பிரைசியுடைய தகப்பனாரை நினைக்கிறோம். அவருடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றி ஒரு படுக்கையை மாற்றுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்காக நன்றி. டயபெட்டிஸ், ஹalleluya, blood pressure எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நார்மலாக மாறட்டும். தைராய்டு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே let it be normal in the name of Jesus. கேன்சர் புறப்பட்டு போவதாக. கேன்சருடைய அறிகுறிகள் கூட அழிக்கப்படட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளை விடுதலையாக்குங்கப்பா. நல்ல வேலைகளுக்கு விடுங்கப்பா. நல்ல வேலை ஸ்தலத்தில் முன்னேற்றத்துக்கு விடுங்க. கல்வியில நல்ல ஆண்டவரே அவுட்ஸ்டாண்டிங் அவங்க பிள்ளைங்க இருக்கணும்ப்பா. ஆண்டவரே அவுட்ஸ்டாண்டிங் அவங்க பிள்ளைங்க இருக்கணும். உங்க பிள்ளைங்க விசேஷித்தவர்கள் அப்பா. பிசினஸஸ் பிளஸ் பண்ணுங்க. வியாபாரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். சுய தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலங்களில் வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் இந்த கோடை நாட்களில் விசேஷித்த ஒரு பாதுகாப்பு அப்பா உங்க பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. காத்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார நாட்களில் நீங்க வீடுகளில் இருந்தா மாலை 7 மணிக்கு திங்கள் வெள்ளி வரையிலும் டெய்லியும் இங்க விடுதலையின் ஆராதனை நடைபெறுகிறது. ஆகவே தயவுசெய்து கட்டுகளில் இருக்கிறவங்களை யாரா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் உடைக்கிறார். நேற்று தினத்தில் கூட ஒரு குடும்பத்திற்கு போய் செபிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஒருவர் வாழ்த்தி சொல்லுங்கள். VBS சொல்லிட்டேன். VBS 29th ஏப்ரல் 29 ஸ்டார்ட் ஆகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.